நண்பா ரேண்டமா ஒரு பஸ் இன்னைக்கு சூஸ் பண்றோம். அந்த பஸ்ஸோட லாஸ்ட் ஸ்டாப் போய் இறங்கிட்டு அந்த ஏரியாவை பத்தி டீடைல் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் நண்பா. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் நண்பா, நான் உங்க செபி தமிழன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரேண்டம் பஸ் வீடியோ தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப்ல நின்று இருக்கோம். பஸ் ஸ்டாப் பேரு பாத்தீங்கன்னா கல்ச்சர் சென்டர் விளாடா டிவைன். இங்க இருந்து நம்ம ரேண்டமா ஒரு பஸ் சூஸ் பண்ண போறோம். 0 மினிட்ஸ்ல காட்டுறது பாத்தீங்கன்னா 33, 16, அதுக்கப்புறம் 23. எந்த பஸ் ஃபர்ஸ்ட் வருதோ அந்த பஸ்ல நம்ம ஏறிடலாம் நண்பா. 23 வந்துருச்சு. இந்த பஸ்ல நம்ம இப்ப ஏற போறோம். அந்த பஸ் இப்ப லாஸ்ட் ஸ்டாப் எங்க போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னோட நெட்டு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு நெட்ஒர்க் தான் பெரிய இஷ்யூவே. சரி பாப்போம் எவ்வளவு தூரம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்ட்டு பாப்போம் இந்த வீடியோ. நானும் பஸ் ஏறி உக்காந்துட்டேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதர் சிட்டியே போயிரும் போல இருக்கு. இந்த வர வழியில பாருங்க ஃபயர் கேம்ப்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா போற வழியில எல்லாம் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது, நிறைய பார்த்தேன். இந்த பஸ்ஸோட லாஸ்ட் ஸ்டாப் எங்க இருக்குன்னு தெரியல. நான் ஃபுல் ஃபாரஸ்ட் நண்பா. எங்க போறோன்னே தெரியல. போனும் 30% தான் சார்ஜ் இருக்கு. என்ன ஆக போகுதுன்னே தெரியல. ஆனா சார்ஜர் கையில வச்சிருக்கேன், அதனால தைரியமா போறேன். பாப்போம். இருட்டிடுச்சு. போற இடம் எங்கன்னு தெரியல. 1 மணி நேரத்துக்கு மேல டிராவல் பண்ணிருக்கேன். எப்படியும் 1.25 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். 23 பஸ் வந்து ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்குது. பாப்பா இதோட கடைசி ஸ்டாப் எங்க இருக்குதுன்றத. Stylisto. Pilota Mihajla Petrovića. இந்த வயசுல போய் படிக்கட்டு நின்று போறோம். படிக்கட்டே கிடையாது இந்த ஊர்ல. Sljedeće stajalište. Mesna zajednica Vidikovac. Stajalište. Mesna zajednica Vidikovac. நண்பா ஃபைனலா ஒரு 1.25 மணி நேரம் கழிச்சு பஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம் நண்பா. இந்த பஸ் ஸ்டாப் பேர் என்னன்னு தெரியல. இந்த பஸ்ல தான் நம்ம வந்தோம். அந்த டிஜிட்டல் போர்டில் வந்து தெளிவா கொடுத்துருப்பாங்க பஸ் ஸ்டாப் பேர் என்னன்ட்டு. கிட்ட போய் பார்ப்போம். நண்பா இந்த பஸ் ஸ்டாப் பேர் வந்து விடிக்கோவல். இங்கதான் நண்பா இப்ப நம்ம வந்திருக்கோம். நண்பா பஸ் விட்டு இறங்கியாச்சு. இடம் பேர் பாத்தீங்கன்னா விடிக்கோவல். பேரே டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம வந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால போவோம். பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா எல்லாம் சிட்டியா தான் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவும் இல்லை. கொஞ்சம் தூரம் வாக்கப்ல போவோம். போயிட்டு தான் டீ ஷாப் இருந்துச்சுன்னா ஒரு டீ அடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்பிடுவோம். ஏன்னா 10 மணிக்கு மேல நான் இருக்கிற பிளேஸ்ல வந்து பஸ் கிடையாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் போயிட்டு ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணிட்டு அங்க டீ சாப்பிட்டு கிளம்புவோம். நண்பா ரொம்ப தூரம் நடந்து உள்ள வந்துட்டேன். டீ ஷாப் எதுவுமே கிடையாது. ஃபுல்லா வீடுங்க மட்டும்தான் இருக்குது இந்த ஏரியாவில். இந்த ஏரியாவில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஏரியாவில் என்ன ஸ்பெஷாலிட்டி, என்ன நல்லா இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க. அப்படி ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா இந்த இடத்த வந்து
காலையில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடையுமே இல்லை, ஃபுல்லாக எல்லாமே வந்து வீடுங்க மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர். இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பா. பாய், நன்றி.